தெரியுதா கேமரா தெரியுதா? தெரியுதா? சரி ஓகே பாய், போயிட்டு வரேன். பாய். ஆ ஸோ மக்களே, நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட ரைடை ஸ்டார்ட் பண்ணுவோங்க. கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 1:47. இன்னைக்கு டேட் வந்து ஆகஸ்ட் 24, சண்டே, 2025. ஸோ இந்த வீடியோவை யாராச்சும் 2060, 2100 அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஐயோ கதவு பூட்டியிருக்குங்க, ஒரு நிமிஷம். ஸோ மக்களே, நம்ம கிளம்புவோங்க. சரி ஓகே பாய். சட்டை விடாமல் இருக்கான், அதனால வீடியோ வரலாம் அப்படிங்கிறான். கரெக்டாக நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா சென்னை திருவான்மியூர். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து இதுக்கு போக போகிறோம், கொடைக்கானல் போக போகிறோம். நான் கிலோமீட்டர் காட்டுறேன் பாருங்க. சரி மச்சான், கொடைக்கானல். ஸோ இந்த ட்ரிப்பை பற்றி நம்ம அப்படியே பேசுவோம். இப்போ உங்களுக்கு நான் எவ்வளோ கிலோமீட்டர் மட்டும் காட்டுறேன். வந்து பைக்கில் போட்டுப்போம். கார் பைக்கெல்லாம் ஒன்று தான், 515 கிலோமீட்டருங்க. இப்போ கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 1:49. நம்ம அப்படியே போயிட்டு பெட்ரோல் போட்டு போக வேண்டியதான். பெட்ரோல் வந்து இருக்கும், ஒரு 100 ரூபா பெட்ரோல் கிடக்கும். ஐயோ நம்ம ஏரியா கேங்ஸ்டர்ஸ். சரி ஓகேங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரீம் ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா மணி 1:52. நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா கொடைக்கானல் போக போகிறோம். ஸோ இந்த சீரீஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நம்ம இந்த சீரீஸில் கொடைக்கானல் போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வால்பாறை போயிட்டு அந்த வால்பாறை டு அதிரப்பள்ளி ரூட் இருக்குல்ல, ஸோ அதை பார்த்தீங்கன்னா அங்கே வண்டி ஓட்டணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு ஆசையாக இருக்குது. ஸோ முடிஞ்சால் பார்த்தீங்கன்னா அங்கேயும் போவோம். இது வந்து நம்ம எவ்வளோ டெய்லி செலவு பண்ணுறோம், நம்மளோட பட்ஜெட் எவ்வளோ வச்சுருக்கோம், ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் நம்ம சீரீஸில். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் ஒரு இது கிடைக்கும். நம்ம வந்து இவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, நான் போயிட்டு பெட்ரோல் போட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் விடிஞ்சதுக்கு அப்புறமா அப்புறம் பேசுகிறேங்க. பைக் வந்து கேட்குதா தெரில, ஸோ அதை வேற நான் செக் பண்ணணும். மக்களே, நம்ம இன்னும் வந்து ட்ரிப்பு ஜீரோ பண்ணவே இல்லைங்க. ட்ரிப் வந்து ஜீரோ பண்ணிப்போம். ஸோ இது வந்து நம்ம நோட் பண்ணிப்போங்க. 31,286 கிலோமீட்டர் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து ட்ரிப்பு ஜீரோ பண்றோம்ல, ஸோ அது வந்து 1000 கிலோமீட்டர் ஓட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து ஜீரோக்கே வந்துடும். 1000 கிலோமீட்டருக்கு மேலே பார்த்தீங்கன்னா போகாது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டல் கிலோமீட்டர் நோட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். 31,286 கிலோமீட்டர் இதுவரை வண்டி ஓடி இருக்குங்க. ஸோ நம்ம ட்ரிப்பு முடியும் போது டோட்டலாக எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போங்க. என்னோட மிகப்பெரிய கனவு பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா பைக் ரைடு அப்படிங்கிறது. இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மினிமம் 1,00,000 கிலோமீட்டர் ஆச்சும் எக்ஸ்ப்ளோர் பண்ணும். ஸோ அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ட்ரீம். அதில் ஒரு சின்ன ஐயோ கேங்ஸ்டர்ஸ், அதில் ஒரு சின்ன படிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானல் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நம்ம இப்போ கொடைக்கானல் போகிறோம். நீங்கள் யூடியூப்ல கொடைக்கானலில் பார்க்க வேண்டிய 10 இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் இடம் வரும்ல, அந்த இடம் எதுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம போகிறது இல்லை. ஸோ நம்ம போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே கொடைக்கானல்ல இருக்கிற அழகழகான கிராமங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னமும் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல், இன்னமும் பார்த்தீங்கன்னா சாலை வசதிகள் இல்லாமல் இருக்கிற கிராமங்களை போயிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ அவங்களோட பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நம்மளோட டிராவல் சீரீஸை பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இந்த வீடியோல வந்து ஆரம்பிக்கிறோம். கொடைக்கானல் டிராவல் சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக ஃபுல் சீரீஸையும் பாருங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. 700 டேங்க் ஃபில் ஆயிட்டாங்க. ஸோ கரெக்டாக பெட்ரோல் ரேட்டு பார்த்தீங்கன்னா 100.96 ரூபா, 6.94 லிட்டர் போட்டிருக்கோம். ஸோ நம்ம பேங்க் சர்வர் வந்து டவுன் காட்டுதுங்க, கையில் இருந்து அமௌண்ட் தர மாதிரி இருக்கும். ஸோ மக்களே, அவ்வளோதாங்க, பெட்ரோல் போட்டாச்சுங்க. தெரியுதுங்களா இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா டேங்க் ஃபில் காட்டுது. இதை பார்க்கும் போது வர சந்தோஷம் இருக்கே, ஐயோ. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம 700 போட்டிருப்போம். நம்ம டேங்க் பார்த்தீங்கன்னா 10 லிட்டருங்க. மக்களே, டைம் பார்த்தீங்கன்னா 2:40 தாங்க ஆகுது. ஏன் ஆன் பண்ண அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது இருக்குல்ல, இது வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. இதுதான் வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. இங்கே பாருங்க, கலைஞர் நூற்றாண்டு காலநிலை பூங்கா. எல்லாருக்குமே எல்லா இடத்துக்குமே பார்த்தீங்கன்னா கலைஞர் கலைஞர் கலைஞர்னு அவரோட ஒரு பேரே வச்சுட்டு இருக்காங்க. ஏன் தமிழ்நாட்டில் வந்து வேற யாருமே வந்து இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் மக்களே. பார்த்தீங்கன்னா 188 கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம். இன்னொரு 12 கிலோமீட்டர் ஓட்டணும் அப்படின்னா 200 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிடுவோங்க. டைம் பார்த்தீங்கன்னா மணி 5:22. இப்போ லைட்டாக பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணு சொக்குச்சு. சரி ஓகே, டீ ஏச்சை குடிச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். என்ன ஊர் அப்படின்னா
செங்குறிச்சி தாண்டி உளுந்தூர்பேட்டைக்கு முன்னாடி நிற்கிறோங்க. டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படி கிளம்புவோம். ஸோ மக்களே இங்கே பாருங்க சன்ரைஸ்ங்க. அந்த இடத்துல அப்படியே சன்ரைஸ் ஆகிட்டே இருக்கு. இங்கே நம்ம டக்ளஸ் நிற்கிறான். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரீம் கேமரா ஆக்ஷன் 4ல் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேங்க. செம்மையாக இருக்குங்க. இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் ஆசைப்பட்டேன் இந்த மாதிரி ஒரு ரைடு பண்ணும். ஸோ அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரீம் ரைடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்மளோட ஆல் இண்டியா ரைடு அப்படிங்கிறது என்னோட மிகப்பெரிய கனவு. இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மினிமம் 1 lakh kilometers கவர் பண்ணும் அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா என்னோட கனவு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஆல் இண்டியா பைக் சீரிஸ் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு நார்மலாக ஒரு இடத்துக்கு டூரிஸ்ட் பிளேஸ்னு போயிட்டு வராமல் நம்ம இந்தியா ஃபுல்லாக இன்ச் பை இன்ச் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோங்க. ஸோ அதுதாங்க இந்த சீரிஸ். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சீரிஸ் போடுறதுக்கு நிறையா காரணம் இருக்குங்க. இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த 2025 நான் வீடியோ எடுக்கிறேன் இல்லையா. ஸோ இந்த வீடியோ யூடியூப்பில் இன்னும் 100 வருஷம் 200 வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும். என்னோட பசங்களோட பசங்க அவங்களோட பசங்க அவங்களாம் பார்ப்பாங்க இல்லையா. ஸோ இதுக்கு முன்னாடி ஒருத்தன் இருந்திருக்கான், அவன் இப்படிலாம் வாழ்ந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க இல்லையா. ஸோ அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா என்னோட வாழ்நாள் கடைசியில் பார்த்தீங்கன்னா என்னால் நடக்க முடியாமல் போகலாம். ஸோ படுத்த படுக்கையாகலாம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் இதெல்லாம் போட்டு பார்த்து நம்ம இப்படிலாம் வாழ்ந்துருக்கோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவோம்ல. ஸோ அதுக்காக தான் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இது போகிறோம். திருச்சி போயிட்டு திருச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா மதுரை ரூட் எடுக்கிறோம். மதுரை ரூட் எடுத்து விராலிமலை போயிட்டு நம்ம முருகனை பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே நத்தம்லேருந்து திண்டுக்கல்லேருந்து பார்த்தீங்கன்னா சின்னாலப்பட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் ஏற போகிறோம். ஸோ சென்னை திருவான்மியூரில் ஸ்டார்ட் பண்ணி கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போயிட்டு முடிக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஆல் இண்டியா பைக் சீரிஸ் அப்படிங்கிறது என் வாழ்க்கையில் மட்டும் இல்லாமல் இதை பார்க்குற உங்கள் வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா மறக்கவே முடியாது. செய்கை வந்து அப்படி இருக்கும். சரி, ஓகே, போயிட்டு மோட்டோ விளாகிங்களா சந்திக்கிறேன். நம்ம டக்ளஸ் வந்து இதோ நிற்கிறான் பாருங்க. இங்கே தாங்க சாப்பிட்டோம். சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. 5 இட்லி சாப்பிட்டேன், 35 ரூபா. ஸோ பார்த்தீங்கன்னா நான் சில ஷார்ட்ஸ் எடுத்திருப்பேன் ஹெல்மெட் போடாமல். அதை பார்த்துட்டு தயவு செஞ்சு யாருமே பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போடாமல் ட்ரை பண்ணாதீங்க. நான் எதுக்கு அப்படின்னா ஸோ அந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு சில ஷார்ட்ஸ் எடுப்பேன், முகம் தெரிகிற மாதிரி. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஷார்ட்ஸ் எடுத்திருப்பேன். ஸோ யாருமே பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போடாமல் ட்ரை பண்ணாதீங்க. சின்ன கல்லு நம்ம போகிற வேகத்துக்கு வந்து மண்டையில் அடித்தா கூட ஸோ பெரிய டேமேஜ் மண்டைக்கு இருக்கும். ஸோ அதனால தாங்க நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தாங்க போயிருப்பேன், ரொம்ப வேகமாலாம் போயிருக்க மாட்டேன். சரி, ஓகேங்க. ஸோ நான் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கணேஷாவை பார்த்தேன். இப்போ வந்து விநாயகர் சதுர்த்தி வருது இல்லை, வர 27 வந்து விநாயகர் சதுர்த்தி. அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம தலைவரை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே செஞ்சுட்டு இருப்பாங்கல்ல, அந்த இடம் பார்த்தீங்கன்னா நான் லெஃப்ட் சைடு ஒரு இடத்துல பார்த்தேன். நான் தாண்டி வந்துட்டேன்னா என்னன்னு தெரியல, ரொம்ப தூரம் வர மாதிரி இருக்கு. அவர் கணேஷாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம அவர் தம்பி முருகரை போயிட்டு பார்ப்போங்க. ஸோ வந்துட்டாங்க. நாங்கள் வந்து அப்படியே ரோட்டில் போயிட்டு இருந்தோம்ல, வந்துட்டேன். செய்கிறாங்க பாருங்க, ஃபுல்லாகவே வந்து இந்த இடம் தான். இவர் தான் வந்து அடுத்து டெலிவரி போல. செம்மையா இருக்குல்ல. இன்னும் கொஞ்சம் மட்டும் இது பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, இவர் வந்து அந்த சிவன் ரூபம் சொல்லுவாங்கல்ல, அந்த ரூபத்தில் இருக்காரு. வணங்கண்ணா. அந்த ரூபத்தில் இருக்கிற கண்ணு மட்டும் இன்னும் அவருக்கு வரையல. நெக்ஸ்ட் இவர் வந்து நம்ம யூஸ்வலா பாக்குற எல்லாமே சிங்கத்துல உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு ரூபம். இவர் பாருங்க காலமாடு மேல உட்காந்துருக்காரு. இந்த நமக்குலாம் வந்து இந்த ஜேசிபி ஒன்னா வேடிக்கை பாக்குறது, பைக் மெக்கானிக் ஒர்க் பண்ணும் போது வேடிக்கை பாக்குறது, அந்த மாதிரி இது ஒரு போத மாதிரி விநாயகர் சிலை வேடிக்கை பாக்குறது. இங்க பாருங்க அண்ணன் பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காரு. இப்ப வந்து நம்ம ஊர்ல தாங்க விநாயகருக்குலாம் வந்து ஒய்ஃப் இல்ல. வடக்கு சைடு பாத்தீங்கன்னா விநாயகருக்கு 2 ஒய்ஃபு. ஸோ ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி பாத்தீங்கன்னா அப்படியே மாத்துறாங்க.
தம்பி பாய். ஸோ மக்களே கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகர் சிலைலாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்துட்டோங்க. ஒரு 20 கிலோமீட்டர் வந்திருப்போம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இப்போ எங்கே போக போகிறோம்? விராலிமலை முருகன் கோவில். ஸோ முன்னாடியே சொல்லியிருப்போம்ல, அண்ணனை பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக தம்பியை தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விராலிமலை முருகன் கோவில் போயிட்டு சாமியை பார்த்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க முடிஞ்சா லைட்டாக ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்புவோங்க. மக்களே தெரியுதுங்களா, காவேரி ஆறுங்க. இதெல்லாம் பார்க்காம போயிட்டு என்ன பண்ண போகிறோம்? பார்த்தீங்களா காவேரி ஆறு தண்ணி செம்மையா இருக்குங்க. மழை காலம்ல, அதனால தண்ணி பயங்கரமா இருக்கு. ஃபுல்லா ஓடுது, இந்த சைடுல இருந்து அந்த சைடு வரையும் தண்ணி ஃபுல்லா ஓடுது. அங்க தெரியுதுங்களா உங்களுக்கு தூரத்துல மலைக்கோட்டை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கரெக்டா பாத்தீங்கன்னா அங்க இருக்கு மலைக்கோட்டை. சரி ஓகே, அப்படியே போக அப்படியே ஒரு இடமா வேற ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா பாத்துக்கிட்டே ஜாலியா நம்ம முருகர் கோயிலுக்கு போங்க. நான் அப்படியே ரைட் பண்ணிட்டு இருந்தேங்க. ஸோ போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு கண்ணு ரொம்ப சொக்க ஆரம்பிச்சிருச்சு, தூக்கம் பயங்கரமாக வர ஆரம்பிச்சிருச்சு. சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோட் ஓரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பார்க்குறீங்கல்ல இந்த கல், ஸோ இந்த மரத்தடியில் இந்த கல்லில் தாங்க படுத்து தூங்கிட்டு இருந்தேன். 1 ஹவருக்கு அப்புறம் எந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலாரம் வச்சுட்டு படுத்திருந்தேன். ஸோ நான் எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல இந்த தாத்தா தாங்க என் கண்ணு முன்னாடி இருந்தார். இவர் பார்த்தீங்கன்னா சரி ஃபஸ்ட்டு வந்து பேச்சு கொடுத்தாரு, காசுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறாரோ, ஸோ அந்த மாதிரி நான் நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு ரூபா கூட காசு கேட்கல, என்னை நல்லாவே கேர் பண்ணிக்கிட்டாரு, தண்ணி கொடுத்தாரு. அடுத்து எங்கே தம்பி போகிறீங்க, ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்டார். என்கிட்ட ரூம் இருக்குது, நீ வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு வேணா போப்பா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் நான் விராலிமலை போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நானும் வரப்பா அப்படின்னு சொன்னார். சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவரும் விராலிமலை போகிறோம். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா என்னை நேரடியாக சாமிக்கிட்டே கூப்பிட்டு போயிட்டு தரிசனம் பண்ண வச்சு நல்ல தரிசனம் காட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேருமே மலைக்கு கீழே இறங்கி வந்தோங்க. எதிர்பார்க்கவே இல்லைங்க, விராலிமலை முருகன் கோயில் வந்து யாருன்னே தெரியாத ஒருத்தரோட வந்து அவர் வந்து இந்த அளவுக்கு நல்லா பழகி நம்மளை இது பண்ணி விட்டார். ஸோ மக்களே சாமி தரிசனம் சூப்பராக முடிஞ்சுதுங்க நம்ம விராலிமலை. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு தடவை வந்து அப்படியே ஹைவேலேயே போயிட்டு இப்போதாங்க கோயிலூர் வந்து சாமி பார்த்துருக்கேன். ஸோ மக்களே கிளம்பிட்டோங்க விராலிமலை முருகன் கோயிலேருந்து. கரெக்டாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானலுக்கு மேப் போட்டிருக்கேன். 167 கிலோமீட்டர் காட்டுது இங்கேருந்து. சரி ஓகேங்க. ஸோ வந்து ரொம்ப நல்ல அனுபவம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் சில பேர் நினைப்பீங்க ஸோ அவர் வந்து என்கிட்ட காசுக்காக தான் பழகுறாரு, ஸோ அந்த மாதிரி கூட நிறைய பேர் நினைக்கலாம். ஆனால் அவர் என்கிட்ட 1 ரூபா கூட கேட்கலங்க, 1 ரூபா கூட கேட்கல. ஸோ நானுமே வந்து தடவை நினைச்சேன், ஸோ சரி இது காசுக்காக தான் இது பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து சத்தியமா காசுக்காக இல்லைங்க. அவர் வந்து இங்க வந்து ரொம்ப ஃபேமஸ் போல. கோயிலுள்ள போனோடனே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வாங்கயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ஒரு நல்ல அனுபவம். ஸோ நான் பேசுறது கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி 12ங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா டைம் 12. இன்னும் 3 மணி நேரம் 36 நிமிஷம் காட்டுது. இன்னும் 166 கிலோமீட்டர் இருக்கு. நம்ம காலையில இருந்து எவ்வளவு கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம் அப்படின்னா 346.9 கிலோமீட்டர், 347 கிலோமீட்டருங்க. பிளஸ் 3 சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டா 350 கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம். மக்களே இதாங்க நம்மளோட வியூ. ஃபுல்லாவே இந்த சைடு மலை நேரா ரோடு சூப்பரா இருக்குங்க. ஸோ கரெக்டா என்ன பாத்தீங்கன்னா 134 கிலோமீட்டர் இருக்கு. மணி வந்து 12:40. நம்ம திண்டுக்கல் வழியா போறோம். ஸோ திண்டுக்கல் போனா நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. என்ன இன்னும் பாத்தீங்கன்னா திண்டுக்கலுக்கு கரெக்டா ஒரு 17 கிலோமீட்டர் இருக்கு. அதுக்கு முன்னாடி அந்த யூசுப் பிரியாணின்னு சொல்லிட்டு ஒரு கடை பார்த்தேன். சரி ஓகே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேங்க. சரி நான் போய் சாப்பிட்றேன். அண்ணா பிரியாணி இருக்காண்ணா, எவ்வளோண்ணா சாப்பிட? 100 ரூபாயா? ஸோ பிரியாணி எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா செம்மையா இருந்துச்சுங்க. இது ஒரு சந்தோஷம், நம்ம கொடுத்த காசுக்கு ஒரு ஒர்த்தான பொருள் சாப்பிடும் போது ஒரு சந்தோஷம். ஸோ அது வந்து ஒரு நல்லா இருக்குங்க. இங்க பாருங்க மக்களே, திண்டுக்கல்லில் ஒரு டைட்டானிக் டிக்கெட் கவுண்டர், டைட்டானிக் பொருட்காட்சி. எல்லா சீனும் வருமா? நீங்க நினைக்கிற சீன்லாம் வராதுன்னு தான் நினைக்கிறேன். பொருட்காட்சினா டைட்டானிக்ல எல்லா சீனும் தானே போடணும். ஸோ அந்த தார்பாய் கட்டியிருக்காங்க, அதுக்குள்ள வரும் போலங்க நம்ம நினைக்கிற சீனு. ஐ மீன் அந்த கடல்ல மூழ்கி சாவர சீன், அதை சொன்னேன். நம்ம பாத்தீங்கன்னா 438 கிலோமீட்டர் ஓட்டிருக்கோங்க. 440 கிலோமீட்டருக்கு மேல ஓட்டிட்டோம். ஸோ இப்போ வந்து ஒரு டேங்க் ஃபில் பண்ணிக்கலாம். ஆனால் டேங்க் ஃபில்ண்ணா, ஆமாண்ணா. இன்னும் நமக்கு 76 கிலோமீட்டர் இருக்கு. 76 கிலோமீட்டர் கொடைக்கானலுக்கு. 101 ரூபாயா லிட்டரு? நார்மல் தானே இது? கொடைக்கானல் மலைக்கு மேல பெட்ரோல் எல்லாம் அதிகமாண்ணா? ரேட் அதிகம் இல்ல? எவ்வளவு இருக்கும்? 105 ரூபா இருக்குங்களா?
டேங்க் ஃபுல் ஆயிட்டாங்க. 770 ரூபாய்க்கு பிடிச்சிருக்கான். ஆமாண்ணா, ஸ்கேனர். டைரக்டட் பை ஆனந்த் முருகானந்தம். எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? செம்மையா இருக்கா? பேக்கரி நேத்து நைட்டு 2 மணிக்கு சென்னை திருவான்மியூர்ல ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு 3:15க்கு கொடைக்கானல் நகராட்சி சோதனை சாவடியில வந்து முடியுது. சோ இன்னும் முடியல, இன்னும் இருக்கு. பாட்டில் எடுத்துட்டு போக கூடாதுங்களா பிளாஸ்டிக்? ஸோ மக்களே, ஸோ அந்த இடத்துல தாங்க பிளாஸ்டிக் வந்து அலோடு இல்லை போல, வாங்கி வச்சுட்டாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. ஸோ பிளாஸ்டிக் வந்து மேலே அலோவ் பண்ணாமல் இருக்கிறது. ஸோ நம்ம அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானல் ஹில் ஸ்டேஷன் உள்ள என்டர் ஆகிட்டோங்க. அதுதான் வந்து கொடைக்கானல் சோதனை சாவடி. நம்ம கொடைக்கானலுக்கு வந்து இன்னும் 44 கிலோமீட்டர் இருக்கு மேலே போகிறதுக்கு. நம்ம மேலே போயிட்டு தாங்க இந்த வீடியோ முடிக்க போகிறோம். ஸோ எதோட இந்த வீடியோ முடிப்போம் அப்படின்னா, மேலே போயிட்டு நம்ம ஸ்டே எடுத்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முடிச்சுப்போங்க. கொடைக்கானல் 46 காட்டுது, இதில் 44 காட்டுது. மழை வர மாதிரி இருக்குங்க. ஸோ வந்து நம்மளோட ரெயின் கோட் ப்ளஸ் ஸ்வெட்டர் இருக்குல்ல, இதை மாட்டிட்டு அதுக்கப்புறம் போவோம். ஸோ மழை வந்துச்சு அப்படின்னா என்னால் பேச முடியாதுங்க. எக்ஸ்டர்னல் மைக் குத்தினோம் அப்படின்னா இது வந்து ஒர்க் ஆகாது, வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. ஸோ அதனால நம்ம எக்ஸ்டர்னல் மைக் குத்தாமல் ஆடியோ இல்லாமல் வெறும் ரா ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் போடுறேன். ராவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. மழை வந்துச்சு அப்படின்னா, மழை வரல அப்படின்னா நான் பேசுவேன், நீங்கள் கேட்டு தான் ஆகணும். ஒரு பொண்ணு பார்த்துட்டே போதுங்க, ஏன்னா அவன் ஹெல்மெட் கிட்ட பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு தானே தெரியும் இங்கே குட்டியாக ஒரு கேமரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, மழை வந்துச்சு அப்படின்னா அப்படியே ரா ஃபுட்டேஜ் ஓடும், மழை வரல அப்படின்னா கண்டிப்பாக நான் பேசுவேன். சரி ஓகே. சரி ஓகே, டாடா பாய் பாய். பாருங்க ஆர்ச்சி. மலைகளின் இளவரசி கொடைக்கானல் நகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. நன்றி நன்றி. அடுத்த 10 நாள் உங்ககிட்ட தான் இருக்க போகிறேன், அது பத்திரமா பார்த்துக்கோங்க. மக்களே வந்துட்டோங்க. வெள்ளி நீர்வீழ்ச்சி இதுதான் வந்து அந்த கொடைக்கானல் முன்னாடியே இருக்கும். தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தாங்க ஊற்றுது, அதிகமாக இல்லை. இங்கே வந்து ரூம் வந்து ஒரு நாளைக்கு காட்டேஜே வந்து 500 சொல்கிறாங்க. 500 அப்படின்னா நான் 5 நாள் தங்கினேன் அப்படின்னா கூட 2500. இப்போ பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஸோ மக்களே, நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வழியா ரூம் கிடைச்சிருச்சுங்க. ரூம்னா நான் வந்து ஒரு ரூம் காட்டுறேன் பாருங்க. இந்த வழியா தானே போய் கூட்டு போனாருங்க. நான் இங்க வந்து ஒரு ரூம் வந்து காட்டினாரு. அது வந்து ஒரு நாளைக்கு 500 அப்படின்னாரு, சாப்பாட்டுலாம் இல்லாம 500. ஸோ நான் வந்து இன்னும் கொஞ்சம் என் பட்ஜெட் வந்து ஒரு 300 ரூபா 250 ரூபா அப்படின்னு சொன்னேன். ஸோ அவர் வந்து நம்ம ஊர் அண்ணன், நான் வந்து நெய்வேலி, அந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா விருதாச்சலம். ஸோ நம்ம ஊர் அண்ணன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இது பண்ணி நம்மளை வந்து ரிசப்ஷன்ல படுத்துக்க சொன்னாரு. ஸோ ரிசப்ஷன் வந்து காட்டுறேன் பாருங்க, இதாங்க ரிசப்ஷன். ஸோ இதாங்க ரிசப்ஷனு. இங்க வந்து சோஃபா போட்டிருக்காங்கல்ல, இந்த சோஃபால வந்து தங்கிக்க சொன்னாரு. 250 மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னாருங்க. ஸோ நமக்கு ஓகேங்க, ஒரு நாளைக்கு 250 அப்படிங்கிறது ரொம்பவே ஓகே. சாப்பாடு 3% பேட்டரி இருக்கு. சாப்பாடு அப்படிங்கிறது நம்ம வெளில பார்த்துக்க போறோம். நம்ம எப்போ வந்து தங்குறோமோ அப்போ பார்த்தீங்கன்னா 250 கொடுத்து தங்கிக்க வேண்டியதான். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 5 days பார்த்தீங்கன்னா தங்கி வீடியோ எடுக்கிற மாதிரி. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தேன், ஏதாச்சும் தப்பா பேசியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க, மாத்திக்கிறேன். அண்ட் யா, ஸோ இதே மாதிரி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வரப்போகுது இந்த ஆல் இண்டியா கொடைக்கானல் சீரீஸ்ல. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, டாடா பாய் பாய். ஸோ நம்ம எக்ஸாக்டா எங்க லொகேஷன் ரூம் எடுத்திருக்கோம் அப்படின்னா, கொடைக்கானல் இது இருக்குல்ல போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இதோ இதாங்க. ஐயோ பேர் காட்ட மாட்டேதே. இதோ இருக்குல்ல, இந்த இடம் தான் ஹாஸ்டல் கிளாசிக். இங்கே தாங்க ரூம் எடுத்திருக்கோம்.